ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. இந்த முருகப்பெருமான் மீது சத்தியம், இதை கேட்டுவிட்டு தூங்கினால் நாளைக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே. நீ எதை தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது நிச்சயமாக. நீ கனவொன்று எண்ணிய வாழ்க்கை நினைவாகப் போகிறது. உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இனிதே நடக்கப் போகிறது. ஏன், உன்னை தவறாக புரிந்து கொண்டவர் உன்னை பற்றி புரிந்து கொள்ளும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. மிகப்பெரிய மங்களகரமான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். ஆம் செல்லமே, நீ வேண்டியதை நான் உனக்கு வாரி வழங்கும் நல்ல நேரமும் வந்துவிட்டது. முருகா முருகா என்று நீ என்னிடத்தில் கையேந்திய வரத்தை நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன். சில நேரங்களில் எனக்கு இது நடக்கவே நடக்காது என்று நினைத்தது நிச்சயமாக உன் கைக்கு கூடி வரப்போகிறது, கைகூடி வரப்போகிறது. நீ விரும்பிய மன வாழ்க்கை அமையப் போகிறது. எந்த கெட்டதும் கெடுதலும் உனக்கு நடக்காது. நிச்சயமாக உன்னை நான் பாதுகாப்பேன் என் செல்லமே. நோயால் பாதிக்கப்பட்டவர்களை மீண்டு எழச் செய்கிறேன். இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பு. யாருமே உனக்கு துணையாக இல்லை என்று நீ சொல்லக்கூடாது. உன் கூடத்தானே இந்த முருகப்பெருமான், உன்னுடன் தானே இருக்கிறேன் பாதுகாவலனாக. உனது அனைவரின் வாழ்விலும் ஒளி தீபம் ஏற்றி வைத்து முழு மனதுடன் ஆசீர்வதிக்கிறேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நீ எதிர்பார்த்து நல்லதொரு திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது. உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்கி வெளிச்சமாகும் நேரமாக வந்துவிட்டது. நம்பிக்கையோடு காலை பொழுதோடு எழுந்து முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே எழுது என் செல்லமே. வெற்றி உன்னிடம் வந்து சேரும் நிச்சயமாக. இதுவரை எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ, அதற்கான நல்லதொரு நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது. துன்பப்பட விடமாட்டேன் என் செல்ல பிள்ளையை. சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல் இருக்கும். ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவைகள் எல்லாம் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும். ஆம் செல்லமே, நீ சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது. ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி உண்டு. சாமர்த்தியம் மற்றும் திறமை வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது. நமக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். உன் எதிர்காலம், உன் விருப்பம் எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது. உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விட மாட்டேன் இந்த முருகப்பெருமான். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது. எட்டாத உயரத்தில் செல்லப் போகிறாய். உன் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன். எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து சிந்தித்து முன்னோக்கி சென்று கொண்டே இரு. ஏனென்றால் கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான். பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை நீ எப்போதுமே குறைவாக நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது. நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. இதோ நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவாய். உனக்கான உதவியை நான் நிச்சயமாக அனுப்பி வைப்பேன். நாளை காலை பொழுதில் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஏனென்றால் இப்பொழுது உன் கனவுகள் எல்லாம் நனவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த சாயந்தர வேளையில் நல்லதொரு நிகழ்ச்சிக்காகத்தான் நீ சென்றிருந்தாய். அதையும் நல்லதொரு விதமாக முடித்து விட்டாய். இனி நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. ஒவ்வொரு இடத்திலும் வெற்றிகள் குவியும். ஆம், நீ என் உயிருக்கு உயிரான செல்ல குழந்தை. உன்னை முன்னேற்றம் அடைவது செய்வது மட்டுமே என் கடமை. என் அன்பு செல்லமே, நீ என்னிடம் கேட்டது கிடைக்கப் போகிறது. நிச்சயமாக இன்று நீ அமைதியாக தூங்கு. உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். பிறகுபா, உனது கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும். கவலைகளுக்கு காரணம் கர்மவினை மட்டும்தான். நான் எந்த தவறும் செய்யவில்லையே முருகா என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கிறது.
ஜென்ம பலன்தான் காரணம். கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது, நிச்சயமாக இல்லை. எப்போது இந்த முருகப்பெருமானின் கரங்களை பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் கால் வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இந்த முருகப்பெருமான் உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீக்கி விடுவேன். அதை முழுமையாக நம்பு. உனது பிரச்சனைகள் உன் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். வேதனை படுகுழியில் ஆழமாக தள்ளப்பட்டிருக்கலாம். வருத்தப்படக்கூடாது. அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. முருகா முருகா என்று என் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு. இதோ உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நான் இருக்கும் வரை, நிச்சயமாக உன் நாவில் என் நாமம் இருக்கும் வரை முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது, நெருங்க விடமாட்டேன். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஒரு சில இடங்களில் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இருக்காதுதானே? ஆம் செல்லமே, எப்போது என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போது நீ உன் கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய். உன்னை அனைத்திலிருந்தும் விடுபட்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ வைப்பேன். நிச்சயமாக நீ எதையும் செய்வதற்கு முன் 1க்கு 10 முறை யோசித்து செய். நல்ல மனிதர்களுடன் பழகு. நீயே சிந்தித்து செய். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று முதலில் 1க்கு 10 தடவை சிந்தித்து செய். பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள். நல்ல மனிதர்களுடன் பழகு. எதையும் 1க்கு 10 முறை யோசித்து செய். ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் என்றால், இதுதான் உனக்கு முக்கியமானது ஒன்று. உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது, இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதை மேல் என்று நினைப்பாய். என் செல்ல பிள்ளையே, இது முற்றிலும் தவறு. துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர எந்த ஒரு சமயத்திலும் கோழையாக முடிவு எடுக்கக்கூடாது. இந்த முருகப்பெருமானின் பிள்ளைகள் அந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது உனக்கு. நிச்சயமாக எதிர்த்து போராடு. எதற்கு கோழைத்தனமாக கெட்ட முடிவை எடுக்கிறாய்? உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. தைரியமாக இரு. நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தானே விடியப் போகிறது. நான் சொல்வதை கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் நிச்சயமாக தரப்போகிறேன். நாளை காலை பொழுதில் அது சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. வாழ்க்கையை இனிதாக எடுத்து இனிப்பாக வாழ, இன்பமாக வாழ கற்றுக்கொள். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.